ஹாய் விவஸ், வெல்கம் டு கிக்கி கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக நல்லா வந்து இது வந்து ரொம்பவுமே வந்து உடலுக்கு ரொம்பவுமே சத்தானதுங்க. குறிப்பாக இரும்பு சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அது நீங்கள் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பற்றி டிப்ஸ் எல்லாமே தந்திருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நல்லா வந்து கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கடாய் காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றி எடுத்துப்போம். முருங்கைக்கீரை வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்து அலசி நல்லா எடுத்து வச்சுக்கணும், பூச்சி இல்லாமல். எண்ணெய் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிகம் ஊற்ற தேவையில்ல, ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினாலே போதுமானது. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுமே கடுகெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நம்ம வெங்காயமே இதில் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். நம்ம முருங்கைக்கீரையில் இருக்கிற கசப்பை வந்து தவிர்க்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீரையை வந்து சமைக்கிறப்போ மூடி நீங்கள் வந்து சமைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா கசப்பு ரொம்ப அதிகமாகிடும். வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே நம்ம வந்து கடுகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து பொன்னிறமாக வரவரை நல்லா வந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்ல ப்ரௌனிஷாக வந்து நமக்கு வந்து வதங்கி கிடச்சிடுச்சு. நம்ம வரமிளகாய் வந்து தேவையான காரத்துக்கு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து கடலைப்பருப்புமே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணும்போது கசப்பு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். இது நல்லா வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் வரவரை நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து வதக்கிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து கீரையை வந்து ஆட் பண்ணிக்கணும். உப்பு இது கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கீரையில் வந்து பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் நல்லா வந்து செக் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக நல்லா வந்து அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான குறிப்பு என்னென்னா, கீரை வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். அதனால் வந்து தண்ணி நீங்கள் வந்து ஊற்றக்கூடாதுங்க. லேசாக தண்ணி தெளித்தா கூட போதுமானது. நம்ம தேங்காயுமே நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது கூட நம்ம தேங்காய் வந்து கடைசியாக துருவி ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிறவர்களும் வதக்கிட்டே இருக்கிறோம். உப்பு வந்து நம்ம கீரையை சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஆட் பண்ணோன்னு சொன்னால் ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்துருக்கும். இல்லைனா வந்து உப்பு ரொம்ப அதிகமாகிடும். அதே போல் நம்ம வேர்க்கடலை கூட நல்ல பொடியாக அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இடிக்கல் இருக்கு இல்லையா, அதில் நல்லா தட்டி கூட நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் கீரை வந்து நம்ம பாதி வந்த நிலையில் ஒரு சிட்டிகை அளவு நம்ம கொஞ்சமாக வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நல்லா கலரும் அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டுமே வந்து ஒரு 4 பல் நல்லா வந்து தட்டி இடிக்கல்ல தட்டி நம்ம ஆட் பண்ணலாம். இதனால நம்ம வந்து கேஸ் ட்ரபிள்ஸ் வந்து ரொம்ப ரிலீஃப் ஆகும். இது போல் கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் வீணாகாமல் இருக்குன்னு கீரையை வந்து வேக வச்சு அதிக தண்ணி நீங்கள் வந்து ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி அதிகமாச்சுன்னு சொன்னால் அதில் இருக்கிற சத்து எல்லாமே அந்த தண்ணியோடு போயிடும். லேசாக நம்ம தண்ணி தெளிக்கலாம். இது தானாகவே வந்து நல்லா வந்து வெந்து கிடச்சிரும் இல்லையா, அதனால் நம்ம சத்துக்கள் வீணாகாமலும் நமக்கு உடம்புக்கு வந்து கிடைக்கும். அதே போல் முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்ச பிறகு காம்புகள் இல்லாமல் பார்த்துக்கணுங்க. சிறு காம்புகள் இருந்தாலுமே வந்து வயிற்று வலி, கேஸ் ட்ரபிள் இது போல் ப்ராப்ளம்லாம் வரும். சின்ன காம்பு கூட இல்லாமல் நல்லா நம்ம வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால இதை வந்து சமைக்கிறப்போ எலுமிச்சை சாறு நம்ம சேர்த்தோம்னு சொன்னால் நல்லா வந்து இரும்பு சத்து எளிதாக நம்ம உடம்புல வந்து உறிஞ்சறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரை நம்ம ஹெல்த்தியான சூப் கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம லைட்டாக கொஞ்ச நேரம் மூடி போட்டுரும். ரொம்ப நேரம் மூடி போடக்கூடாது. லைட்டாக மூடி போட்டுட்டு இந்த ஆவிலேயே வேக வச்சு எடுத்துக்கிறோம். இன்னும் ரொம்ப நேரம் மூடி வச்சுன்னு சொன்னால் கீரையோட நிறம் கூட மாறி போடும். இங்கே பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு நம்ம போட்ட கீரை எப்படி இருந்துச்சோ அதே போல் நல்லா அதே கலரோடு உங்களுக்கு இருக்குது. கீரை நல்லா வந்து
சுருங்கி வெந்ததுமே வந்து தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடணும். கொஞ்சம் லைட்டாக வந்து மஞ்சத்தூளும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீனிஷ்க்கு இந்த மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணும்போது பச்சை ஸ்மெல்லும் இருக்காது, கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட்டுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முருங்கைக்கீரை நம்ம வந்து சூப்பும் செஞ்சு சாப்பிடலாம், அதுவுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை நம்ம ஆயிரத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு சாப்பிடாமல் இருப்பீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. நமக்கு உடம்புக்கு தேவையான எந்த சத்துமே வந்து கிடைக்காத போயிடும். அதனால் நம்ம வாரத்தில் 2 இல்லைன்னா 3 தடவை நம்ம நல்லா கீரை சேர்த்து சாப்பிட்டோம்னு சொன்னால் உடம்புக்கு நல்ல சத்தும் இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா வந்து வதங்கி கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நம்ம நல்லா ஒரு 2 to 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கிறோம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் கொடுக்கும். லைட்டாக நம்ம கொஞ்சம் இடித்து மட்டும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பும் இந்த முருங்கைக்கீரையும் நல்லா வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்களுமே வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம நல்லா வந்து கலர் விட்டுட்டே இருப்போம். அவ்வளோதான். கீரை வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல. ஃபைனலாக நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா சூப்பராக நம்ம வந்து துருவி வச்சுருக்கோம். பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இந்த க்ரீனிஷாக இந்த எல்லோஷ் இது கூட சேர்ந்து நம்ம இந்த தேங்காய் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லைட்டாக கடைசியாக ஆட் பண்ணாலே போதும், ஏன்னா தேங்காயோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக முருங்கைக்கீரைக்கு தேவைப்படும். அரைச்சி நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறதோட துருவி எடுத்துக்கலாங்க. துருவி எடுத்தோம்னா நல்ல டேஸ்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்றவங்க வேர்க்கடலை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் வேர்க்கடலையே நல்லா வந்து வறுத்து எடுத்துகிட்டு நல்லா தட்டி எடுத்தோம் இது போல் நம்ம வந்து உதிரி உதிரியாக ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க. தேங்காய்க்கு ஒரு வகையான டேஸ்ட் கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து உங்களுக்கு வேர்க்கடலைக்கு கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், நல்லா வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டாலே போதுமானது. இப்போ நமக்கு டேஸ்ட்டான முருங்கைக்கீரை கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன வியூஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.